விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர், குக் வித் கோமாளி இந்த நிகழ்ச்சி மூலியமாலாம் ரொம்பவே புகழடைந்தவங்க தான் ஷிவாங்கி அவர்கள். சமீபத்தில் இன்டர்வியூவில் ஷிவாங்கியும் கோமாளியாக இருந்த மோனிஷாவும் ஒரு இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க சேர்ந்து. அப்போ 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாண்ட் ரொம்பவே ஸ்பெஷலானது. ஷிவாங்கி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, மோனிஷாவை பார்க்கக்குள்ள என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருப்பாங்க, நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கேட்டதற்கு, ஆமாம், ஆக்சுவலாக முதலாக நான் கோமாளியிலேருந்து குக்காக நான் கலந்துக்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி. அண்டு மோனிஷா முதல்ல கோமாளியாக கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி. ஸோ எங்கள் 2 பேருக்குள்ளேயும் அந்த ஒரே ஃபீல் தான் இருந்தது. இங்கே வா, பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு டக்குன்னு நாங்கள் பேசினது தான். ஆனால் பேசின உடனே அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருச்சு. அது எல்லார்கிட்டையும்லாம் நடக்காது இல்லையா? அண்ட் இவகிட்ட அந்த ஒரு டிவைனிட்டி இருக்குது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இவ ஒரு ஏஞ்சல் மாதிரி அப்படி தான் எனக்கு தோணும். நான் ஏதாவது கொஞ்சம் டவுன் ஆகி உட்காந்துருந்தாலும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வருவா. என்ன ஷிவு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பா. அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு அந்த ஒரு இதுவே போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும் இவகிட்ட அப்படின்னு சொல்லி மோனிஷாவை பற்றி ஷிவாங்கி சொன்னாங்க. மோனிஷா என்ன சொன்னாங்கன்னா, இதுதான் ஷிவாங்கி கிட்ட எதுவாக நான் கூட இந்த அளவுக்கு ட்ரூவாக இருக்கேனா அப்படின்னு தெரியல. ஆனால் ஷிவாங்கி ரொம்பவே ட்ரூவாக இருப்பாங்க. அண்ட் எங்கே போனாலுமே எந்த இடத்துல இது பண்ணாலுமே ஓப்பனாக இந்த மாதிரி சொல்லிடுறதும் அவளுடைய வழக்கமாக இருக்கும். என்னையும் நிறைய இடத்துல பெருமையாக சொல்லியிருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது, எல்லார்கிட்ட இருந்தும் அந்த ஒரு குழந்தைத்தனம்னு இருக்கும். ஆனால் மீடியான்னு வரக்குள்ள அந்த ஒரு கான்ஷியஸ்னஸோடையே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நினைப்பாங்க. பட் ஆனால் நம்மளாவே இருந்தாலே நல்லது தான் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது ஷிவாங்கி தான். ஸோ அது மூலியமாக தான் இப்போ வரைக்குமே நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் 2 பேருமே அழகாக சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.